இன்றைக்கி டயட் ஆரம்பித்து 2வது நாளுங்க. இன்றைக்கி ஒயிட் ரைஸ் எடுக்க வேண்டாம், சப்பாத்தியும் வெண்டைக்காய் பொரியலும் எடுத்துக்கலான்னு தான் எடுத்துக்கிட்டேங்க. இந்த வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்டது அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்துச்சு. நானே நல்லா சாப்பிட்ற ஆள், என்னாலேயே 2 சப்பாத்தி கூட சாப்பிட முடியலை. வெண்டைக்காய் பொரியல் டயட் இருக்கவங்க வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க, நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்குது. வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நம்ம டயட்டில் இருக்கிறப்ப சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்க சொல்கிறாங்க, பெரிய வெங்காயத்தை விட. அதுக்கப்புறம் எண்ணெயும் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், மற்ற எண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எண்ணெயை ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயத்தை போட்டு வதக்கணுங்க. ரொம்ப வெங்காயத்தை வதக்கிற வேண்டாம், சின்ன வெங்காயங்கிறதுனால ரொம்ப வதக்கினா அதோட டேஸ்ட்டே போயிடும். அதுக்கப்புறம் வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கணுங்க, அதோட பிசு தன்மை போகிற வரைக்கும். வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு போனதுக்கு அப்புறம் தான் உப்பு போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது நல்லா வெந்து மொறுமொறுன்னு ஆயிரும். அந்த நேரத்தில் முட்டை இருந்தாலும் ஒரு 2 முட்டையை பொத்து ஊற்றி வதக்கிக்கலாம், இல்லை அப்படின்னா தேங்காய் பூ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், டயட் இருக்கவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.